ரணில் மற்றும் மஹிந்தவுக்கு இடையில் விரைவில் சந்திப்பு. வாடிக்கையாளர்களுக்கு மக்கள் வங்கி வழங்கியுள்ள அறிவுறுத்தல். வடக்கு ஆளுநரின் வாகன தொடரணி விபத்து. தோல்வியில் முடிந்த கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தை, ஜனாதிபதி பணிக்குழாம் சுட்டிக்காட்டு. நடனேந்திரனின் மரணத்துக்கு இரங்கல் தெரிவித்த சிறிதரன். பொது வேட்பாளர் விவகாரம் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் பிளவு. பெரும்பாலான பொதுத்துறை தொழிற்சங்கங்கள் பணி புறக்கணிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பில் மொட்டு கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச உட்பட அந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலரும் கலந்து கொள்ளவுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தலை பெறும் மொட்டு கட்சியின் முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளது. அதுபோல் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் மொட்டு கட்சி இரு அணிகளாக பிளவுபட்டு நிற்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டுமென நாமல் உள்ளிட்ட தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஜனாதிபதி ரணிலுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டுமென அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட அமைச்சர்கள் வலியுறுத்தி வருவதுடன் மேற்படி சந்திப்பு இடம்பெறவுள்ளது. இதன்போது ஜனாதிபதி தேர்தல் குறித்து மொட்டு கட்சியின் நிலைப்பாடு என்னவென்பது ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வமாக தெரியப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் கட்சிகள் மற்றும் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள், புத்திஜீவிகள் என எல்லோரும் ஒன்றிணைந்து ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் தரப்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவது சாத்தியமில்லை என்ற முடிவினை எடுப்பார்கள் என எண்ணுவதாக கிராமிய பொருளாதார இராஜாங்க அமைச்சர் கே மஸ்தான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தமிழ் தரப்பில் பொது வேட்பாளரினை நியமிப்பது தொடர்பாக ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அக்டோபர் மாதம் 1, 2 கிழமைகளில் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்பதன் காரணமாக இவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. என்னை பொறுத்தவரை ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் தரப்பிலான பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வெற்றியடைவார் என்றால் பரவாயில்லை. ஆனால் ஜனாதிபதி தேர்தலினை பொறுத்தவரை தேசிய கட்சியை சார்ந்த ஒருவரை வெற்றி பெறுவார். எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஆதரிக்கின்ற ஜனாதிபதி வெற்றியடைய வைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம். மேலும் தமிழ் தரப்பில் பொது வேட்பாளர் என்ற விடயம் என்ன என்பது எவ்விதத்தில் சாத்தியம் அல்லது இதனூடாக என்ன நன்மை கிடைக்கும் என எமக்கு தெரியவில்லை. கடந்த காலங்களில் ஏதோ ஒரு பிரதான வேட்பாளர் ஒருவரையே ஆதரித்துள்ளனர். அதுவே சரியானதாக அமையும் என நான் எண்ணுகின்றேன். ஒருமித்த கருத்துடன் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை போடுவதன் மூலம் வெற்றியை நோக்கி செல்வதாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அது சாத்தியமில்லை. எனவே தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற முயற்சி ஏன் ஏற்பட்டுள்ளது என்பது புரியவில்லை என தெரிவித்துள்ளார். போலியான குறுஞ்செய்தி தொடர்பில் மக்கள் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் பண்டிகை காலத்தில் நீங்கள் பெற்று அல்லது பெறவிருக்கும் ஒரு பொருளை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கும் வகையில் உங்கள் தகவல் மற்றும் வங்கி அட்டை விவரங்கள் வழங்குமாறு ஒரு மோசடியான குறுஞ்செய்தி பரப்பப்படுகின்றது. எனவே மக்கள் வங்கி வாடிக்கையாளர்கள் தமது தனிப்பட்ட விவரங்கள், வங்கி கணக்கு விவரங்கள், கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு விவரங்கள் அல்லது OTP எண்கள் தெரியாத இணையதளங்களுக்கு அல்லது 3ஆம் தரப்பினருக்கு வழங்குவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் பயணித்த உத்தியோகபூர்வ வாகனம் விபத்துக்குள்ளாகியது. குறித்த விபத்து சம்பவம் யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வடமாகாண ஆளுநரின் வாகனம் முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனம் பாதசாரிகள் கடவையில் வேகத்தை கட்டுப்படுத்திய நிலையில் வேகத்துடன் பயணித்துக் கொண்டிருந்த ஆளுநரின் வாகன தொடரணி வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தை வெற்றியளிக்கவில்லை என ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடன் கொடுனர்களுடன் லண்டனில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2 விடயங்கள் தொடர்பில் இன்னமும் இணக்கப்பாடு காணப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் எதிர்வரும் ஜூன் மாதத்துக்கு முன்னதாக இந்த விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கடன் கொடுநர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது 4 விடயங்கள் தொடர்பில் பேசப்பட்டதாகவும் அதில் 2 விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது பல்வேறு விடயங்கள் குறித்து ஏற்கனவே இணக்கம் காணப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இலங்கை அண்மையில் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட அனைத்து சர்வதேச கடன் கொடுநர்களும் திருப்தி வெளியிட்டுள்ளதாக சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியை மானசீகமாக நேசித்து இறுதி வரை கட்சிசார் கொள்கையை பற்றுறுதியோடு பயணித்த தமிழ் தேசிய செயற்பாட்டாளனும் பலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் மேனாள் தவிசாளருமாகிய அன்பு சகோதரன் நடனேந்திரனின் திடீர் மறைவு பெரும் துயரை ஏற்படுத்தியுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நடேந்திரனுக்கும் இணக்கமான உறவு அது தந்த இணைப்பின் இறுக்கமும் நெருக்கமும் மிக ஆழமானது என தெரிவித்துள்ளார். குடும்ப நண்பனாகவும் உடன்பிறவா சகோதரனாகவும் அரசியல் சார்ந்து என்னை ஆழ நேசித்த ஒருவனாகவும் இறுதி வரை இருந்த தம்பி நடேந்திரன் எமது கட்சியின் மிக தீவிர விசுவாசி. கட்சி நலன் சார்ந்து எத்தகைய இடர்களை எதிர்கொள்வதாயினும் அதற்காக சலைப்பற்று உழைத்த ஒருவரை இத்தனை காலத்தில் இழந்திருப்பது தனிப்படை எனக்கும் அதை தாண்டி எமது கட்சிக்கும் பேரிழப்பு. 2018ஆம் ஆண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் ஆணை பெற்று பலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் தவிசாளராக சபையை வழிநடாத்திய போது தன் முன் ஏராளமான தடைகளும் சவால்களும் நிறைந்திருந்த போதும் தனிமனித ஆளுமை மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை என்பனவற்றால் அவற்றை நிதானமாக கடந்து மிக நேர்த்தியாக மக்கள் பணியாற்றிய நடனேந்திரன் அதற்கு தீர்க்கமும் தெளிவும் நிறைந்த அணுகுமுறையை தனக்கான அடையாளமாக மாற்றியிருந்தார். தான் பிறந்து வளர்ந்த பூர்வீக மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசித்து இறுதி வரை அந்த மக்களின் நலனுக்காக அத்தனை கருமங்களையும் முழு மூச்சாய் ஆற்றி முடித்துள்ளார். ஈழத்தமிழர்களின் இறமை உறுதி செய்வதற்கான நமது கட்சியால் முன்னெடுக்கப்பட்ட எல்லா போராட்டங்களிலும் நடனேந்திரனின் பங்கும் எப்போதும் நிறைவாகவே இருக்கும். அத்தகையதோர் செயல்வீரனின் திடீர் இழப்பு எம்மை நிலைகுலியச் செய்துள்ளது. அன்னாரின் ஆத்மா அமைதி பெறவும் இந்த பேரிழப்பால் பெரிதும் கலங்கி நிற்கும் அவரது குடும்பத்தினர், உறவுகள், நண்பர்கள் எல்லோருக்கும் அவரது இழப்பை ஏற்கும் மனவலிமை வாய்க்க வேண்டுமென எல்லோருக்கும் பொதுவாக இறைவனை இறைஞ்சுகிறேன் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தரப்பில் ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்தும் முயற்சிக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது வேட்பாளரை நிறுத்துவது காலத்தின் கட்டாயம் எனவே பொது தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என கட்சியின் தலைவர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஆனால் அவ்வாறான தீர்மானம் தென்னிலங்கையில் மீண்டும் ஒரு பிரச்சினையை எழுப்பும் என அக்கட்சியின் பிரதிநிதி சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பெரிய வெங்காயம் ஏற்றுமதிக்கு இந்தியா விதித்திருந்த தடை இலங்கைக்கு மட்டும் உத்தியோகபூர்வமாக நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. இதன்படி 10,000 மெட்ரிக் டன் பெரிய வெங்காயத்தை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு கிடைக்கும் என இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. அதேவேளை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்வது தொடர்பில் ஆராய்வதற்காக அந்த நாட்டின் பிரதிநிதி ஒருவர் இலங்கை வருகை தந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு பெரிய வெங்காயம் ஏற்றுமதிக்கான தடையை இந்தியா மேலும் நீடித்திருந்ததன் காரணமாக நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்தின் விலை அதிகரித்துள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் பெரும்பாலான பொதுத்துறை தொழிற்சங்கங்கள் கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக தொழிற்சங்க போராட்டங்களை ஆரம்பிக்க உள்ளதாக தொழிற்சங்க தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, கிராம அலுவலர் போன்ற பொதுத்துறையின் பல துறைகளில் தொழில்சார் போராட்டங்களை தொடங்க உள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்தல், பெற்றோரின் கல்வி சுமையை நீக்குதல், பாடசாலை உபகரணங்களின் விலை குறைப்பு, பதவி உயர்வுகள் மற்றும் புதிய கல்விக் கொள்கை கட்டமைப்பு திரும்ப பெறுதல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கைகளை முன்வைத்து தான் முன்னரும் போராட்டங்கள் மற்றும் தொழில்சார் நடவடிக்கைகள் முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்த பிரதம செயலாளர், கல்வி அமைச்சும் நிதி அமைச்சகமும் இணைந்து ஓராண்டு கடந்தும் குறுகிய காலத்தில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணாவிட்டால் தொடர் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடுவோம். சுகாதார தொழிற்சங்கங்களின் கொடுப்பனவு பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு சுகாதார அமைச்சு சுற்றறிக்கையை வெளியிடாவிட்டால் ஒரு வருடத்தின் பின்னர் தொழில்சார் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த இணைப்பாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். சுற்றறிக்கை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதாக ஏப்ரல் முதல் வாரத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் சுகாதார அமைச்சர் தொழிற்சங்கங்களுக்கு வாக்குறுதி வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 10 வருடங்களில் கிராம உத்தியோகர்களின் சேவை சாசனத்தை மீளாய்வு செய்யாமை, சேவை பிரச்சினைகளை தீர்க்காமை, போதிய கொடுப்பனவுகள் வழங்காமை போன்ற பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வை வழங்காவிடின்
இலங்கை கிராம உத்தியோகத்தர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நெவில் விஜயரத்ன போராட்டம் இடம்பெறும் என தெரிவித்துள்ளார். புத்தாண்டு முடிவதற்குள் குறுகிய காலத்தில் தொழிற்சங்கம் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இதன்படி பூரண வேலை நிறுத்தம் மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கையோடு பேதுரு துடு தொடக்கம் தேவந்திர துடுவ வரையான ஆலயங்களில் தேங்காய் அடித்து கடவுளை வேண்டிக் கொள்ளவும் திட்டமிட்டுள்ளதாக தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவுள்ள அரசாங்கத்தின் அரசு விநியோக வேலை திட்டம் உள்ளூர் அரசியல்வாதிகளின் தலையீடு இன்றி முன்னெடுக்கப்படும் என்பதை ஜனாதிபதி உறுதிப்படுத்தாவிட்டால் கிராம உத்தியோகத்தர்கள் அந்த வேலை திட்டத்தில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் நிலுவைத் தொகை வழங்கப்படும் என தற்போதைய இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் எழுத்து மூலம் உறுதியளித்த போதிலும் அது இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என அகில இலங்கை போக்குவரத்து ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சேபால லியனகே தெரிவித்துள்ளார். சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு பின்னர் குறுகிய காலத்துக்குள் கொடுப்பனவுகள் வழங்கப்படாவிட்டால் லங்காம ஊழியர்களும் தொழிற்சங்க போராட்டங்களில் ஈடுபட நேரிடும் என புத்தாண்டு வாரத்தில் லங்காம தலைவருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக சேபால லியனகே தெரிவித்துள்ளார்.